அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இல்ல உதயநிதி, அப்புறம் சபரீசன் இவங்க 3 பேருமே வந்து மைசூர் ட்ரிப் போயிருக்காங்க. டாக்ஸ் இந்த மாரி வருது சார். அவங்க வந்து பிஜேபி அலையன்ஸ் வைக்க தான் பேசுறதுக்கு தான் போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு டாக்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு. இன் ஃபியூச்சர் வந்து அ இந்திய கூட்டணியில இப்போ திமுக இல்ல சார். அவங்க வந்து இப்போ தனித்து விடப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க பிஜேபி அலையன்ஸ்க்காக ட்ரை பண்றது கரெக்ட்டா? அப்படி நடக்குமா? வாய்ப்பு இருக்கா சார்? இல்லைங்க. இது அதாவது இப்போதைக்கு பாருங்க தமிழ்நாட்டில ஆட்சியில இல்ல. ம். அப்படி இல்லாத போது மத்திய என்டிஏல இப்ப என்ன பண்றது? இப்ப நேரடியா உள்ள நுழைய முடியாது. ம். ஏன்னா இங்க மதசார்பற்ற அரசியல் பிஜேபி கிட்டயே ஆமா. போக்கூடாது அப்படி இந்த மாரி ஏமாத்தல் 99லயும் பார்த்துருக்கோம். இப்ப கட்டாயமா என்னங்க அடுத்த பயம் என்ன திமுக தலைவர்களுக்கு பயத்த முதல்ல பேசிடுவோம். என்ன ம். பயம்னா, ஆட்சி இவங்க மேல ஊழல் வழக்குகள்ல தொடர்ந்து விஜய் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க. ஓ! அப்ப இவங்களுக்கு லோக்கல் ஹவுஸ் கவர்மெண்ட் இல்ல, டெல்லிலயும் ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம பொசிஷன் என்ன ஆகும்னு பயம் வந்துருச்சு. புரியுது. ஏன்னா, ஊழல் வேலை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காருல்ல விஜய். நடந்த ஊழல் ம். எல்லாம் விசாரணை ஆமா. இந்த விசாரணை எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு வச்சுக்கோங்க. ம். பல மேட்டர்ல இடி பர்மிஷனுக்கு காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா. செந்தில் பாலாஜி அவர் இதெல்லாம் மேல, கே.என். நேரு அவர் மேல, அ ராதா ம ராதாகிருஷ்ணன் அவர் மேல, அனிதா ராதாகிருஷ்ணன். இந்த மாரி நிஜமாவே நெருக்கடி அதிகமாயிட்டே போறது. கழுத்துக்கிட்ட வந்துருச்சு தண்ணி. ம், ம். இப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு கிட்ட ஆனா ஓப்பனாவும் போ முடியாது. அதனால என்ன நடக்கும் நான் சொல்றேன் பூவிழி. வேற ஏதாவது ஒரு மசோதா வந்து வச்சுக்கோங்க. ஒரு ஓகே சார். அ ஏதாவது சட்டம் ஏதாவது பாராளுமன்றத்துல வந்துனா டிஎம்கே ஆதரவு குடுத்துரும்.